ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12th எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் காலேஜ் என்ன மாதிரியான கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற A to Z வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அதனால ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். சரியா? அதனால இந்த PDF ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேசியம் என்றால் என்ன சார், இவ்வளோ எழுதுனா போதுமா சார் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கலாம். அதாவது இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே ஸ்டாஃப் எல்லாமே சேர்ந்து பப்ளிக் ஆன்சர் வந்து திருடுவாங்கல்ல, அப்போ அந்த ஆன்சர் கீ கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ வச்சு தான் இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா போதுமானது. தேசியம் என்றால் என்ன, இல்பர்ட் மசோதாவின் முக்கியத்துவம் யாது, மிதவாத தேசியவாதிகளின் அதாவது இறைஞ்சுதல் கொள்கை அதாவது கொள்ளை என்றால் என்ன, பிரிட்டிஷ் இந்தியாவில் தீவிர தேசியவாதிகள் மையமாக விளங்கிய தலைவர்களை கண்டறிய, அன்னி பெசன்ட் அம்மையார் வெளியிட்ட புத்தகம் மற்றும் வார இதழ்கள். சரியா? அதுக்கப்புறம் 1912ஆம் ஆண்டு இந்திய பாதுகாப்பு சட்டம் பற்றி வரைக்கும் இந்திய பணியாளர் சங்கம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2வது லாகூர் சதி வழக்குனா என்ன, அதுக்கப்புறம் கேப்டன் மோகன் சிங் எவ்வாறு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார், அரசமைப்பு நிர்ணய சபையின் அமைப்பினை விளக்குக, அதுக்கப்புறம் சமதர்ம சமூக அமைப்பு. சரியா? எதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெக்காலே கல்வி குறிப்பு வரைக, பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்திய தேசிய உணர்வை உருவாக்குவதில் பத்திரிகையாளரின் பங்கு என்ன, அழிப்பூர் குண்டு வெடிப்பு. சரியா? அதை பற்றி எதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஸ் ஏன் வாஞ்சிநாதனால் கொலை செய்யப்பட்டார். சரியா? தன்னாட்சி இரட்டை குறிக்கோள்கள், சென்னை தொழிற்சங்கத்தின் தாக்கம். சரியா? ஜாலியன் வாலாபா படுகொலை, மாற்றத்தை விரும்புபவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள், அதை பற்றி எதை சொல்லியிருக்காங்க. சிட்காம் ஆயுதப்படை தாக்குதலை நடத்திய அதாவது சூர்யா சென் எவ்வாறு திட்டமிட்டார். அதுக்கப்புறம் 1921 நடந்த மலபார் கழகத்தை பற்றிய காந்தியின் கருத்து, வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கு பெறாத அமைப்புகள், அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்து சுபாஷ் சந்திர போஸ் நீக்க காரணம் என்ன, இந்திய அரசியலமைப்பின் தனித்தன்மைகள் என்ன, அதுக்கப்புறம் பஞ்சசீல கொள்கை, அதுக்கப்புறம் இந்தியாவில் பசுமை புரட்சியின் விளைவுகள், இந்திய வேளாண்மையில் பின்தங்கிய நிலைக்கு காரணம் என்ன, இதெல்லாம் வந்து 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் முடிஞ்சு. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா இந்தியா நடுத்தர வர்க்கத்தில் மேற்கத்திய கல்வியின் தாக்கம் என்ன, பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோற்றத்தை தோன்ற சமூக பொருளாதார காரணிகள், தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தின் செயல்பாடுகள், லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் வேறுபாடு, அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தில் மகாத்மா காந்தியின் பங்கு என்ன. சரியா? அதுக்கப்புறம் பகத்சிங்கின் புரட்சிகர தேசியவாதம், சுதந்திர போராட்டத்தை இந்திய தேசிய இராணுவ விசாரணை எவ்வாறு தீவிரப்படுத்தியது, அதுக்கப்புறம் இந்திய விடுதலைக்கு பின் ஏற்பட்ட அறிவியல் வளர்ச்சி என்ன, சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட கல்வி முன்னேற்ற பற்றி கூறுக. சரியா? இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.